ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்போது பெருகும் செழிப்பு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியாக நன்றாக செயல்பட்ட ஒருவர் திடீரென்று கற்பனை செய்ய முடியாத நீடித்த நிதி சிக்கலை சந்திக்க தொடங்கும் போது அது சரியில்லை, அது தன் பிள்ளைகள் எவருக்கும் தேவனின் திட்டம் அல்ல என்பதை அந்த நபர் உணரும் வரை அவர் தனது இக்கட்டான நிலைக்கு சூழ்நிலைகள், அரசாங்கம் அல்லது அவரை சுற்றியுள்ள பிற மக்களை குறை கூறலாம். அவர் செய்யக்கூடாத சில செயல்களை செய்ததற்காக அவர் தன்னை குற்றம் சாட்டலாம். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவருக்கு உண்மையில் உண்மை தெரியுமா? நீங்கள் யார்? தேவன் யார்? நீங்கள் அவரில் என்னதை பெற்றிருக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு யார் என்பதை நீங்கள் அறிவது முக்கியம். தேவன் உங்கள் ஆதாரம். நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவில் உங்கள் செழிப்பு நிலையானது மற்றும் எப்போதும் அதிகரித்து மகிமையிலிருந்து மகிமைக்கு செல்கிறது. நாம் கீழே வர மேலே செல்வதில்லை. பணவீக்க நிலை அல்லது மேலும் உலக பொருளாதாரம் எவ்வளவு நிலையற்றதாக இருந்தாலும் அவை ஒரு பொருட்டில்லை. உங்கள் உண்மையான ஆதாரம் தேவன் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கும் போது நீங்கள் சூழ்நிலைகளிலிருந்து சுயாதீனமாக இருப்பீர்கள். உலக பொருளாதாரத்தின் நிலையால் குழப்பமடையாமல் இருப்பீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எரேமியா 17:8. தேவனின் திட்டங்களை பின்பற்றி தேவனுடைய மக்களின் செழுமையின் நிலைத்தன்மையை பற்றி இது உங்களுக்கு சொல்லுகிறது. உங்கள் புதிய சிருஷ்டிப்பின் சுதந்திரத்தின் ஒரு பகுதி என்னவென்றால், நீங்கள் முடிவில்லாத வழங்கீடுடன் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் ஆதாரம் ஒருபோதும் வறண்டு போகாது. உங்கள் ஆதாரம் அரசாங்கம், சமூகம், உங்கள் வேலை, வணிகம், குடும்பம் அல்லது வேறு யாரும் இல்லை. உங்கள் ஆதாரம் தேவனே. உங்கள் கண்களை கர்த்தரிடம் ஏறெடுத்து அவருடைய கொள்கையின்படி நிதி பெருக்கத்திற்காக செயல்பட்டு உங்கள் நிதிக்காக அவரை நம்புங்கள். அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு உணவளிக்கவும் வழி நடத்தவும் கேடயமாகவும் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறையவில்லை. அவர் என்னை புதிய செம்மையான மென்மையான பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் படுக்க வைக்கிறார். அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எனவே நான் எப்போதும் பெருகும் செழுமையில் நடக்கிறேன். எந்த உதவியும் ஆதரவும் தேவைப்படாது. ஒவ்வொரு நற்செயல்களுக்காகவும் தர்ம நன்கொடைகளுக்காகவும் ஏராளமாக வழங்குகிறேன். தேவனுக்கு மகிமை. இதை குறித்து தியானிக்க சங்கீதம் 1:1-3 வரை, 2 கொரிந்தியர் 9:8, லூக்கா 6:38. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.